கூடிய அந்த ஆர்வத்தில் பாய் உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்காருங்க பாய், டார்ச்சர் பண்ணாதீங்க பாய், அந்த மாதிரி அந்த பையன் சொல்லிட்டாரு. அந்த வாலிபர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு எந்த இடம் கிடைச்சிட்டோ அங்கே உட்காருங்க, எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ற தோரணையில் சொன்ன உடனே அந்த சாபித் இப்னு கைஸுக்கு என்னடா ஒரு சின்ன பையன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு, சரி இப்போ வழி இல்லை, அப்படி பக்கத்தில் அவர் கிடைச்ச இடத்துல சாபித் இப்னு கைஸ் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கிறது. உடனே அந்த சாபித் இப்னு கைஸ் அந்த வாலிபனை பிடிச்சி உழுக்கிறாரு. டேய் நீ யாருடா முதல்ல அப்படின்னு கேட்கிறார். மன்னான் நீ முதல்ல யாரு, உன் பேர் என்ன முதல்ல சொல்லு அப்படின்னு. அந்த வாலிபன் திரும்பி பார்க்கிறார். சாபித் இப்னு கைஸ் பெரிய நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர். உடனே அந்த வாலிபன் பணிந்தவனாக ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரினுடைய மகன் இன்னார் அப்படின்னு தன்னை பற்றி என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். இப்படி சொன்னதுதான் தாமதம். இவங்களினுடைய தாயார் மக்கால ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு அறியப்பட்டாங்க. உடனே சாபித் இப்னு கைஸ் கேட்டாரு, ஓ இவளுக்கு பிறந்தவனா நீ, அந்த அம்மாவை பத்தி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஓ இவளினுடைய மகனா நீ, ஹதீஸ்ல அவ்வளவுதான் வருது. இதை கேட்ட உடனே அந்த வாலிபனுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டு, தன் அம்மாவை சுட்டி காட்டி இவளுக்கு பிறந்தவனா நீ, எனக்கு பேச்சு வாக்குல சொல்றோம்ல, கெட்ட வார்த்தை பேசுறோம்ல, டேய் நீ எல்லாம் எங்க கூட சேரவே கூடாது, உனக்கு எனக்கெல்லாம் ஒத்தே வராது, உங்க ஊருக்கு எங்க ஊருக்குலாம் ரொம்ப தூரம், நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நீங்கெல்லாம் யார் தெரியுமா, இந்த மாதிரி அந்த சாபித் இப்னு கைஸ் என்ன செய்யறாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. தான் தன்னை அறிமுகப்படும், ஓ இவளுக்கு பிறந்தவனா நீ அப்படிங்கக்கூடிய தோல்ல சொன்ன உடனே அந்த வாலிபர் கூச்சத்துல தலையை குனிந்ததுதான் தாமதம். அர்ஷில் இருந்து கொண்டு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நீ சாபித்தாகவே இருக்கலாம், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட உன்னதமான நபித்தோழராக இருக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரன் மின்ஹும். சாபித்தே எந்த ஒரு ஆணையும் நீ கேலி அடிக்காதே, கேவலமாக பார்க்காதே, உன்னை விட அல்லாஹ்விடத்திலே அவர் சிறந்தவராக இருக்கக்கூடும். ஒரு சின்ன ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசல, ஒரு புறக்கணிப்பு, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நீங்கெல்லாம் யார் தெரியுமா என்ற ஒரு சின்ன ஒரு புறக்கணிப்பு உள்ளத்துல இருக்கக்கூடிய. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபர் என்றால் என்ன, பெருமை என்றால் என்ன, வகமத்தன் நாஸ் மனிதர்களை மட்டமாக பார்ப்பது, அது ஊரை காரணம் காட்டி, அது அழகை காரணம் காட்டி, அல்லது நாம் வாழக்கூடிய ஏரியாவை காரணம் காட்டி, அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை காரணம் காட்டி, எதை காரணம் காட்டியாக இருக்கட்டும், யாரை நாம் மட்டமாக பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலூனல் ஜன்னத, பெருமை அடிக்கக்கூடியவன் சொர்க்கம் நுழையவே மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய நபிமொழி, பெருமை என்பது இசாரி, அல்லாஹ்வினுடைய கீழாடை. பெருமை என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் உலகத்திற்கு உரத்த சொல்லிக் கொடுத்தார்கள், பெருமை என்பது அழகான ஆடை அணிவது பெருமை அல்ல, தன்னை அலங்கரிப்பது பெருமை அல்ல, வகமத்தன் நாஸ் மனிதர்களை மட்டமாக பார்ப்பது. நம்மோடி படிக்கக்கூடிய மாணவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடும், நம்மோடி படிக்கக்கூடிய தோழி அழகிலே பின்தங்கி இருக்கக்கூடும், நம்மோடி படிக்கக்கூடிய சகோதரன் புரிந்து கொள்வதிலே கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடும், நம்மோடி படிக்கக்கூடிய ஒரு சகோதரி மனன சக்தியிலே கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடும். யார் யாராக இருக்கட்டும், அவர்கள் மனிதர்கள், முஸ்லிம்கள், நாம் அனைவரும் சமமானவர்கள். இல்ல நான் கொஞ்சம் உயர்வு. இஸ்லாமிய வரலாறுல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வரலாற்றை பதிவு செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பொழுது சிரியாவை ஆட்சி செய்த ஒரு பெரிய மன்னர் ஜபலா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். அவர் மன்னர் அல்லவா, இஸ்லாத்தை எல்லாம் கேள்விப்படுறாரு, அவரா சுயமா படிக்கிறார். இஸ்லாத்தை படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப ஆசை, நம்ம இஸ்லாத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு என்ன செய்யறார், தன்னுடைய பதவி, ராஜா, தன்னுடைய அரமனை, தன்னுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஒரு குதிரைக்கு மேலே ஏறி தனியாக மதீனாவுக்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்ச உடனே ஹதீஸ்ல வரும், உமருக்கு அவ்வளவு சந்தோஷம். காரணம், ஒரு ராஜா, ஒரு மன்னர் நம் மார்க்கத்தை படித்து நம்மை தேடி வருகிறார் என்று அவரை ராஜாவாய் வரவேற்று தம் பக்கத்தில் அமர வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்த அந்த ஜபலாவுக்கு இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு மதீனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் மன்னராக வாழ்ந்தவர் அல்லவா, அதனால் அவரினுடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு ஒரு வீட்டை கட்டி அவரை சந்தோஷமாக வாழ வைக்கிறார்கள்.
முதல் சஃபிலே உமருக்கு பக்கத்திலேயே இருப்பார். மார்க்க உபதேசங்களை படிப்பது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது புடம்போட்ட தங்கமாக ஜபலா மாறிவிட்டார். ஜபலாவுக்கு ஒரே ஒரு ஆசை, ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகும்போது உன்னை கூட்டு போறேன், நீ மறக்காம உங்களை நான் கூட்டு போறேன் அப்படின்னு அந்த வருட ஹஜ்ஜில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜபலாவையும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மிக கவனத்தோடு கேட்க வேண்டும். வஹமத்தன்னாஸ், ரசூலினுடைய வார்த்தை, மனிதர்களை மட்டமாக நாம் பார்த்தால் நிச்சயம் இந்த பூமியில் நாம் புதைக்கப்படுவோம், நாம் புறக்கணிக்கப்படுவோம். அப்போ ஜபலாவுக்கு ரொம்ப ஆசை, ஹஜ்ஜி செய்யணும். உமர் ரலியல்லாஹு அவர் ஹஜ்ஜிக்கு கூட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு இஹ்ராமை அணிந்த ஹஜ்ஜை எல்லாம் நிறைவேற்றுகிறார். ஹஜ்ஜினுடைய கடைசி ஒரு கிரி என்னவென்று சொன்னால் தவாஃபுல் விதா என்று சொல்வார்கள். ஊருக்கு வருவதற்கு முன்பாக காபாவை 7 முறை வலம் வர வேண்டும். அதுதான் ஹஜ்ஜினுடைய கடைசி கடமை. நல்ல கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நேரம். அப்போ இந்த ஜபலாவும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆர்வத்தோடு அல்லாஹுவை அழுதவராக அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு ஏழை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த காபாவை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டே வருகிறார். இந்த ஜபலாவினுடைய ஆடை தெரியாமல் அந்த கூட்ட நெருக்கத்தில் அந்த ஆடையில மிதிச்சிட்டார். அந்த வாலிபன் மிதிச்ச உடனே அந்த ஆடை கொஞ்சம் கிழிஞ்சிச்சு. உடனே திரும்பி பார்க்கிறாரு, ஜபலா ஒரு கருப்பு நிறத்தில், முடிகள் சுருட்டமாய், உதடுகள் கீழிறங்கி, வேர்வைகள் வடிந்தவனாக ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு மனிதன். பொதுவாக ஐரோப்பியர்கள், ஜபலா ஐரோப்பியர்கள் வாழ்ந்தவர், பொதுவாக ஐரோப்பியர்களுக்கு நிறத்தால் ஒரு பெரிய வேறுபாடு காட்டுவார்கள். நாமெல்லாம் வெள்ளையர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். திரும்பி பார்க்கிறாரு, ஒரு கருப்பு பையன், சின்ன பையன். ஏண்டா நம்ம யார் ராஜா, நம்ம யார் எவ்வளவு அழகா இருக்கிறோம், இந்த சின்ன பையன். அப்ப அந்த பையன் அந்த வாலிபர் சொல்ற, தெரியாம மிதிச்சிட்டேன், ஏண்டா மிதிச்சிட்டு திமிரா வேற பேசுறான்னு சொல்லி ஓங்கி அடிச்சிட்டாரு ஜபலா. அடிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அந்த பையன் வந்துட்டான், வாலிபன். உமர் அவர்களே, இப்படி நான் தவாஃப்ல இருந்துட்டு இருந்தேன், அவர் ஜபலா தவாஃப் செஞ்சாரு, தெரியாம அந்த என்னுடைய கால ஒரு ஆடையில பட்ட உடனே கோவத்துல என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாலிபன் புகார் கொடுக்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜபலாவை கூப்பிடுறாங்க. பொதுவாக அன்றைய ஆட்சியாளர்கள் பொய் பேச மாட்டார்கள், அதை அவமானமாக பார்ப்பார்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பொய் பேசினால்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களே கூட, அன்றைக்கு ஆட்சியிலே அமரக்கூடியவர்கள், அமர்ந்தவர்கள் எல்லாம் பொய் பேசுவதை அவமானமாக பார்ப்பார்கள். ஆட்சியில் உட்கார்ந்து பொய் பேசிட்டான் பாத்தியா அப்படின்னு என்ன செய்யணும், எல்லாரும் இழிவா பேசுவாங்கல்ல. உடனே ஜபலாட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கேட்கறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னப்பா நடந்த செய்தி என்ன? உடனே ஜபலா ஒத்துக்கொள்கிறார். இப்படி நான் தவாஃப் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பையன் என் ஆடையை மிதிச்சுட்டான், திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு பையன் என் ஆடையில எப்படி கால் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய வெறுப்புல நான் அடிச்சது உண்மைதான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அப்ப நீங்க அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லாவிட்டால் அவர் உங்களை பழி வாங்குவார், நம்முடைய அரசாங்கம் அவரை நீங்கள் காயப்படுத்தியதற்காக உங்களை பழி வாங்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஜபலாவால பொறுக்கவே முடியல. ஏன்னா அந்த ஆள் மன்னன், இளவரசன், ராஜாவாய் வாழ்ந்தவன், நல்ல நிறத்துல ரொம்ப அழகா இருப்பான். உடனே ஜபலா கேட்கிறான், ஒரு கருப்பு பையன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அவன் தோற்றம் எப்படி இருக்கிறது, அவனினுடைய முகம் எப்படி இருக்கிறது, இவன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? அப்படி கேட்கட்டா நீங்க அவனுக்கு சார்பாக என்னை நீங்கள் பழி தீர்ப்பீர்களா? அப்படிப்பட்ட மார்க்கமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஜபலா கோவத்தில். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மஹ்லன் யா ஜபலா, நிதானம், ஏன் என்ன பிரச்சனை, மன்னிப்பு கேளுங்க, நாம் எல்லாம் மனிதர்கள். என்ன நிறத்தால் வேறுபாடு இருக்கிறது, என்ன குணத்தால் வேறுபாடு இருக்கிறது? 10 மாதம் உன் தாய் உன்னை சுமந்ததை போன்றுதான் அவனை சுமந்திருக்கிறாள். நாம் அனைவரும் மனிதர்கள், அதனால் இது ஒண்ணுமே இல்லை, நீங்க பெருசுப்படுத்தாத. உடனே அந்த ஜபலா பொறுக்கிற. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ மன்னிப்பு கேட்கணும், அவன் மன்னிக்கா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்க அந்த பையனை காயப்படுத்தியதற்காக அரசாங்கம் உங்களை தண்டிக்கும். உடனே ஜபலா சொல்றாரு, அப்படிப்பட்ட மார்க்கம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பழைய மாதிரியே போய்கிட்டா அப்படின்னு கேட்ட உடனே உமர் சொன்னாங்க, அந்த முடிவை எடுத்தினா உன் கழுத்து வெட்டப்பட்டு விடும். ஏண்டா செய்தது தவறு, சக மனிதனை நீ முதல்ல அவமானமாக பார்ப்பதே மிகப்பெரிய தவறு. உன்னை போன்ற மனிதனை நீ குற்றவாளியாக பார்ப்பது, அவனுடைய நிறத்தை காரணம் காட்டி அவனை மட்டப்படுத்துவது தவறு. நீ வேற ஒரு முடிவெடுத்தால் உனது கழுத்து வெட்டப்பட்டு விடும். உடனே ஜபலா நிதானமாகிறார். சரி, நாளைக்கு நான் சொல்றேன், அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கட்டுமா, நான் ஒரு மன்னர், அதனால் நாளைக்கு நான் கொஞ்சம் ஆய்வு செய்து விட்டு நான் என்ன செய்கிறேன், நாளைய தினம் இது சம்பந்தமாக நான் பேசிக்கொள்கிறேன் என்பதாக ஜபலா என்ன செய்கிறார் என்று சொன்னால் சொல்லிட்டு நேராக என்ன செஞ்சிட்டாரு, நைட்லாம் போய் யோசிக்கிறாரு,
ஏண்டா நம்ம ஒரு மன்னன் ஒரு கருப்பு பையன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பது தகுமோ அப்படின்னு சொல்லி நாளைக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்படி இல்லாட்டா அவன் சார்பாக நாம் தண்டிக்கப்படுவோம். இரவோடு இரவா குதிரை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, மீண்டும் சிரியாவுக்கு செல்கிறார். அவருடைய மாமா காலில் போய் விழுறாரு, நான் செஞ்சதுலாம் தப்பு தான். மாமா தான் மகளை கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த ஆளுக்கு ஒரு பெரிய அரவணையை கொடுத்து ஒரு நாட்டையே ஆட்சி செய்ய வைத்து விட்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கவே முடியலை. ஜபலா ரொம்ப நல்ல மனிதன், நம்மளை தேடி அவன் இஸ்லாத்தை கற்றுக்கிட வந்தான், நாம் யாரும் அவனுக்கு அழைப்பு பணி செய்யலை. முதல் சஃப்புல நமக்கு தோளுக்கு தோளாக நின்ற ஒரு சகோதரன், நோன்பு நோற்றவன், ஹஜ்ஜி செய்ய ஆசைப்பட்டவன். உடனே ஒரு 10 நபித்தோழர்களை அனுப்பி ஜபலாட்ட பேசி புரிய வையுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்களே, ஆனால் ஒரு 10 நபர்களை அனுப்பி ஜபலாவிடத்திலே பேசுவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் ஜபலா அரண்மனையில மது கிண்ணம் அந்த சாராயத்தை கையில் வைத்தவனாக அந்த அரண்மனையில் உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறார். உடனே இந்த 10 நபித்தோழர்களும் ஜபலாட்ட போய் பேசுகிறார்கள், ஜபலா இது எந்த விதத்தில் நியாயம்? அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து எங்கோ ஒரு இடத்தில் கண்ணியத்தை கொடுத்தானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமியில் அல்லாஹ் உங்களை வாழ வைத்தான், அல்லாஹ்வின் தூதரினுடைய தோழர்களோடு அல்லாஹ் உங்களை பழக வைத்தான், இறைவனின் ஆலயமாம் காபாவிலே அல்லாஹ் உங்களை அழைத்து வந்து அழகுபடுத்தினான். இதோ மது கிண்ணத்தை கையில் வைத்துக் கொண்டு கெட்டு போய் விட்டாயே ஜபலா அப்படிங்கும் பொழுது ஜபலா அழுகிறார். அழுது கொண்டே சொன்னார், உண்மைதான், உங்கள் மார்க்கம் சத்தியமான மார்க்கம் தான், ஆனால் என்னை போன்ற பெருமை அடிக்கக்கூடியவர்கள், மனிதர்களை வேற்றுமையாக பார்க்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு உங்கள் மார்க்கத்திலே இடமில்லை. இப்பொழுது நான் திருந்த வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் திருந்த முடியாது, என் மாமன் என்னை கொலை செய்து விடுவான், அதனால் நீங்கள் திருப்பி செல்லுங்கள், ஜபலா நரகத்திற்குரியவனாகவே வாழ்ந்துவிட்டு சாகப் போகிறான் என்று உமரிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்பதாக அந்த ஜபலா சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு கண்ணீரோடி குர்ஆனிய ஒரு வசனத்தை ஓதினார்கள். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தில் லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி, இந்த பூமியிலே யார் பெருமை அடிப்பார்களோ அவர்கள் சத்தியத்தை பார்க்கவும் மாட்டார்கள், அப்படி சத்தியத்தை பார்த்தாலும் இஸ்லாத்திற்குள்ளாக வந்தாலும் அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டி சொன்னார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் ஜபலாவை போன்ற பெருமை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் என்பதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களேயானால், இந்த பெருமை இருக்கிறதே, மனிதர்களை மட்டமாக காணக்கூடிய குணம் இருக்கிறதே, மார்க்கத்தை விட்டே நம்மை வெளியே தள்ளிவிடும். அதனால்தான் இந்த குணாதிசயங்கள் எல்லோரையும் நேசிக்க வேண்டும், யாருக்கும் அநீதம் செய்யாமல், யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காமல், யாரினுடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகிவிடக் கூடாது. நம்மோடி பழக வேண்டும் என்பதாக நம்முடைய தோழன் வரும் பொழுது, நம்மோடி நட்பு பாராட்ட வேண்டும் என்பதாக நம்முடைய நண்பன் வரும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவனை நாம் தூக்கி எறிவோம் என்று சொன்னால் அவன் மனம் வேதனை அடைந்தால் இந்த பூமியில் நிச்சயம் அதற்கான தண்டனையை நாம் அனுபவிப்போம். இமாம் ذهبي ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் கபாயிர் என்ற ஒரு அழகான ஒரு புத்தகம், பெரும் பாவங்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தான் வாழ்க்கையில சந்தித்த ஒரு நிகழ்வை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தான் வாழ்க்கையில ஒரு மனிதனை சந்திக்கிறாங்க, அதை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நம்மை போன்ற மனிதர்கள், வாலிப வயதிலே வாழக்கூடியவர்கள், முறுக்கு இருக்கும், வீரம் இருக்கும், இந்த நேரத்தில் நாம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். எங்கேனும் ஒரு இடத்தில் நாம் கொஞ்சம் வழி தவறிவிட்டால், யாருக்கேனும் நாம் அநீதம் செய்து விட்டால், அல்லது யாரினுடைய சாபத்தை ஏனும் நாம் பெற்றுவிட்டால், அல்லது யாரினுடைய கண்ணீருக்கு நாம் காரணமாகிவிட்டால், எத்தனை வாலிபர்கள் சின்ன பையனை தலையில தட்டிட்டு போயிடுவான். இவன் 2 வீலர்ல போவான், போயிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருவான்? நம்ம என்ன கல்வியாளர்கள், கல்வி என்பது அரபியில் அழகாக சொல்வார்கள், யஅகிதுல் இன்சான், மனிதனை கெட்டி போட வேண்டும், அதுதான் கல்வி. கெட்ட குணாதிசயத்திலிருந்து, தவறு செய்வதிலிருந்து, பிறருக்கு அநீதம் செய்வதிலிருந்து நம்மை கெட்டி போட வேண்டும். அவனது உணர்வை நாம் மதிக்க வேண்டும். சார், நம்மள மாதிரி தான் அவனும் ஒரு மனிதன். நாம் அவனை துப்பிட்டு போறோம், நமக்கு என்னதான் கோபம் இருக்கட்டும், அவன் தலையில நம்ம தட்டிட்டு போறோம், நம்ம ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், சத்தம் போட்டு பிறருக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஒருவன் கல்வியாளன் என்பது குர்ஆனை மனனம் செய்பவன் அல்ல. அதிகமாக உலகளாவிய மார்க்குகள் வாங்குபவன் அல்ல. எல்லோரும் நம்மை புகழ்பவர்கள் அல்ல கல்வியாளர்கள். மாறாக சக மனிதனினுடைய உணர்வுகளை புரிய வேண்டும். அவனுக்கும் ஒரு கண்ணீர் உண்டு, அவனுக்கும் ஒரு மானம் உண்டு, அவனுக்கும் ஒரு மரியாதை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிருகத்தை காயப்படுத்துவதை கூட அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். ஒரு பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் அமர்கிறார்கள்,
கொஞ்சம் தூக்கம் வருகிறது, தூங்குகிறார்கள். நபித்தோழர்கள் இது போன்ற ஒரு மரத்திலே ஒரு குருவி அப்படி குஞ்சுகளை இட்டிருக்கிறது. அந்த தாய் பறவை மேய சென்றிருக்கிறது. ஒரு நபித்தோழர் அந்த மரத்துக்கு மேல ஏறாரு. ஏறி அந்த குஞ்சை ஃபுல்லா எடுத்து அப்படி மறைத்து வைத்துக் கொள்கிறார். தாய் பறவை தேடி வருகிறது, கூட்டுல குஞ்ச காணோம். உடனே இந்த நபித்தோழர் தலையில அந்த குஞ்சை காட்டுறாரு. அந்த சின்ன ஒரு குருவியினுடைய உடனே அந்த தாய் பறவை என்ன செய்து, தன்னுடைய குட்டியை பார்த்த உடனே என்ன செய்யும், ஓடி வருகிறது தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்காக. அந்த தோழர் அப்படி ஓட ஆரம்பிக்கிறார். அவரை தலையை சுத்தி சுத்தி அந்த தாய் பறவை சுத்திக்கிறது தன்னுடைய குழந்தையை காப்பதற்காக. உடனே அல்லாஹுவின் தூதர் கண் விழிக்கிறார். அதை பார்த்த உடனே கண் கலங்கி விட்டார்கள். அட என்ன செய்றீங்க? ஒரு பறவை தன்னுடைய குட்டியை தேடி அதை பதற வைக்கிறீர்களே. அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க, உடனே கொண்டு போய் சேர்த்து வையுங்கள். தாயையும் குழந்தையையும் பிரிப்பவனின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். ஒரு குருவியாக இருந்தாலும் கூட அதனுடைய கண்ணீருக்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது. ஒரு இறை தூதர் மரத்தினுடைய அடியில் உறங்குகிறார். புகாரில் இந்த செய்தி வரும். தூங்கிட்டு இருக்கும் பொழுது மரத்துக்கு என்ன இருக்கும், எறும்பு இருக்கும் அல்லவா. ஒரு எறும்பு ஒரு காலை கடிச்சிட்டு எந்திரிச்சு பார்க்கிறார். ஒரு எறும்பு ஒரு பொந்து இருக்கு, எறும்பு பொந்து. ஏண்டா இங்கதான் அவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த எறும்பு பொந்துக்கு தீ வச்சுட்டாரு. அல்லாஹ் அந்த இறை தூதரோடி கவலையோடி பேசினார். உங்களை ஒரு எறும்பு கடித்தது, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை நீ அழித்து விட்டாயே, இது எப்படி தகும் என்று அல்லாஹ் கேட்டார். ஒரு சின்ன எறும்பிற்கு என்ன ஒரு குணம் இருக்கும், அந்த குணத்தை நாம் மதிக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் பேசும் உலகத்தையே கெட்டி காத்த ஆகப்பெரிய அரசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களும் உண்டு அவர் ராணுவ படையில், ஜின்களும் உண்டு அவர் ராணுவ படையில், வானத்தில் சுட்டி பறக்கக்கூடிய பறவைகளும் உண்டு, பட்சிகளும் உண்டு, மிருகங்களும் கூட அவர் படையில் பெரிய ஒரு மன்னனாக இருந்தார்கள். அவர் அளவிற்கு உலகத்தை கெட்டி காத்த எந்த ஒரு படை வீரர்களும் உலகத்தில் கிடையாது. அவ்வளவு பெரிய படை வீரர். குர்ஆன் பேசும் இவ்வளவு பெரிய அரசனாக அல்லாஹ் அவரை மாற்றியதற்கு பின்னணி என்ன? பெரிய அரசர், உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசர். என் அன்பு வாலிபனே, உன் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த பள்ளிக்கூடம் என்பது ஏதோ உனக்கு கல்வியை மட்டுமல்ல, உனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த இடம். குர்ஆன்ல சூரத்து நம்லின் ஒரு அத்தியாயம் உண்டு. சுலைமானினுடைய வரலாறு அல்லாஹ் பேசுவான். அவ்வளவு பெரிய மன்னனாக சுலைமானை அல்லாஹ் அலங்கரித்தான். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்வான் அழகாக, இவ்வளவு பெரிய சிறப்பை அந்த சுலைமானிற்கு அல்லாஹ் கொடுத்ததற்கான காரணம் என்ன? ஏகோபித் இஸ்லாமிய உலகம் சொல்லும் ஒரு எறும்பு அதனுடைய உணர்வையும் சுலைமான் மதித்தார். அல்லாஹ் உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மாற்றினார். அந்த எறும்பு என்ன செய்து, அவர் படம் நடந்து போகும் பொழுது ஒரு எறும்பு சொல்லுது தாம் பிற எறும்பிட்ட, யா அய்யுஹன் நம் உதுகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்பு கூட்டமே ஓடுங்கள், உங்கள் இருப்பிடத்திற்கு சுலைமானும் அவர் படையும் வருகிறது, தெரியாமல் அவர்கள் மிதிக்கக்கூடும். இதை கேட்டவுடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்று விட்டார்கள். அவ்வளவு பெரிய ராஜா, உலகத்தையே ஆட்சி செய்தவர். ஆனா ஒரு எறும்பினுடைய அந்த சப்தத்தை கேட்டு அந்த இடத்துல நிக்கிறாரு. ஃபதபஸ்ஸம ضاحிகம் மின் கௌலிஹா. இதை கேட்ட அவர் சிரிக்கிறாரு. ஒரு எறும்பு தான் உணர்வுகளை மதிச்சு பிற எறும்பை பாதுகாக்கணும்னு நினைக்கல, தான் இனத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கல. சுலைமானும் ஒரு படையும் சிறிது நேரம் அப்படி நிற்கிறார்கள். எறும்பும் எறும்பு படையும் அப்படி அதனுடைய இருப்பிடத்திற்கு சென்றதற்கு பிறகு பயணத்தை தொடர்ந்தார்கள். அல்லாஹ் கூறினான், சுலைமானே, எனது படைப்பிற்கு நீ கண்ணியம் கொடுத்தாய், உலகத்தையே நீ ஆட்சி செய்யலாம் என்பதாக உலகத்தின் ராஜாவாக சுலைமானை அல்லாஹ் தேர்வு செய்தார். சுலைமானுக்கு பெயரே சாலமன் ராஜா, உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் என்றுதான் அவருக்கு பெயரே. அன்பு மாணவர்களே, வாழ்க்கையில நம்ம பிறரினுடைய உணர்வுகளை மதிக்கும் பொழுது, பிறருக்கும் ஒரு கண்ணீர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். அல்லது பிறரினுடைய கண்ணீருக்கு நாம் காரணமாகிவிட்டால் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் நம்மை அழித்து நாசமாக்குவான். இமாமுனா தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் கபாயிர் என்ற ஒரு புத்தகத்தில் தான் வாழ்க்கையில சந்தித்த ஒரு அழகான ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நேரத்தினுடைய சுருக்கம் நான் நிறைவுக்கு வருகிறேன். இமாம் தஹபி சந்தையில் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சந்தையில் என்ன செய்வோம், இப்போ பொருட்கள் அன்றைய காலம் எல்லாம் ஆங்காங்கே கடைகள் இருக்காது, சந்தைகளில் மட்டும்தான் கடைகள் இருக்கும். இப்போ பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம், அஹதா, உலகமே என்னை காணுங்கள், யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். இந்த சப்தம் கேட்கு.
உடனே சந்தையில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சுற்றி முற்றி ஓடி போய் என்ன செய்கிறாங்க, இந்த சப்தம் வந்த இடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அங்கே ஒருத்தன் கை வெட்டப்பட்டு இரத்தமும் சலமும் புழுக்கள் அரிக்கப்பட்டு ஒரு கை இல்லாமல் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான் சந்தையில். மன்ற ஆணி ஃபலி மன்ன அஹதா, உலகமே என்னை காணுங்கள், யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். உடனே அவன்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி சத்தம் போடுறான், உனக்கு என்னடா ஆச்சு? கையில் அப்படி ரத்தமும் சலமும் சதையும் அப்படி புழுக்கள் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கின்றது. உடனே அந்த தன்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு அவன் சொல்கிறான். நீங்கள் காணக்கூடிய இந்த நோயாளி ஒரு காலத்தில் ஜப்பாரும் அடக்கி ஆளக்கூடிய பலமுடையவனாக இருந்தவன். எங்கள் ஊர்லேயே நான் தான் ரொம்ப பயங்கர பலசாலி. ஒரு நாள் நான் வீட்டில் படுத்திருந்தேன். இமாம் தஹபி இஸ்லாமிய வரலாற்றினுடைய வரலாற்று கதாநாயகன், பிதாமகன் என்று கொண்டாடக்கூடிய கிதாபுல் கபாயிர் அற்புதமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த செய்தி அழகாக பதிவு செய்கிறார். அப்போ நான் ஒரு நாள் என் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி சொன்னாங்க, மதியம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை, கடைக்கு போய் சந்தையில் போய் ஏதேனும் உணவுகளை வாங்கிவிட்டு வாருங்கள் என்பதாக என்னுடைய மனைவி சொன்ன பொழுது நான் அப்படி கடற்கரைக்கு மீன் வாங்குவதற்காக வந்தேன். ஆனால் அங்கே கடற்கரையில் நான் தாமதமாக வந்ததினால் எல்லா மீன்களும் விற்று தீர்ந்து விட்டது. ஒரு நோஞ்சான், அழகாக அந்த வரலாறு அவன் சொல்கிறான், அந்த சந்தையில் இந்த ஆட்காட்டி விரலை சுட்டி காட்டி இந்த விரலில் அந்த மீனினுடைய வாயில் இட்டவனாக ஒரு நோஞ்சான், பலகீனமானவன், உடல்கள் மெலிந்த ஒருவன் ஒரு மீனை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருந்தான். உடனே நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், தம்பி என்கிட்ட இந்த மீனை கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பலகீனமானவன் சொன்னான், இல்லை, நான் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து அந்த வேலைக்கான கூலி இது, கடற்கரையில் வேலை செய்ததற்காக எனக்கு கிடைத்த கூலி இது. என் வீட்டில் இந்த உணவை எதிர்பார்த்து குழந்தைகள் இருக்கிறார்கள், அதனால் மன்னித்து விடுங்கள், நான் எனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான். ரொம்ப பலகீனமானவன் தானே, உடலில் பலகீனமாக இருக்கிறான், நோஞ்சானா இருக்கிறான். நான் என்ன செய்யேன்டா, நான் கேட்டு தரலையான்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடித்தேன். அந்த மீன் அவன் தெரிந்து அப்படி பிடுங்கி நான் இந்த விரலில் மாட்டிக்கொண்டு எனது வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டில் மீன் சமைத்தோம், சாப்பிட்டோம். அன்றைய இரவில் அவன் சொல்கிறான், நண்பு வாலிபர்களே, ஏதோ கதைகள் அல்ல, இந்த வயதில் நாம் எங்கேனும் ஒரு இடத்தில் தீர்ந்து போய்விட்டால், சோர்ந்து போய்விட்டால், யாரினுடைய கண்ணீருக்காவது நாம் காரணமாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என் அன்பு மாணவிகளே, என் அன்பு மாணவர்களே, அது யாராக இருக்கட்டும், எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம் பிறரை மட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம். இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. கருணை காட்டினால் வானத்தில் உள்ளவன் கருணை காட்டுவான். நாம் தொழுவதை காட்டினும் நோன்பு நோற்பதை காட்டினும் எல்லாம் பெரிய நன்மைகள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது இர்ஹமு, இரக்கம் காட்டுவது, தராஹமு, பிறரை நேசிப்பது, பிறரினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் இங்க இடத்துல தோத்து போய்விட்டால் எல்லாம் சேட்டை பண்ணலாம். இந்த வயசுல எல்லாத்துக்கும் சேட்டை பண்ணக்கூடிய குணம் இருக்கும். சாடுவோம், தாண்டுவோம், ஒரு பொருளை உடைப்போம், இதெல்லாம் இயற்கை. இந்த வயசுல ஓடுறது, சாடுறது, இதெல்லாம் யதார்த்தம். ஆனால் கேவலம் பிறரை மட்டப்படுத்துவது, பிறரை காயப்படுத்துவது, பிறரினுடைய கண்ணீருக்கு காரணமாகுவது, இது நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாத ஒரு குணம். அப்படி வந்துவிட்டால் பிறரினுடைய கண்ணீரை நாம் அழகு பார்க்க ஆரம்பித்தால், பிறரினுடைய காயத்தை நாம் விரும்ப ஆரம்பித்தால், பிறரை மட்டப்படுத்தி அதிலே நாம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்தால், இந்த பூமியில் எப்பேற்பட்டாலும் அல்லாஹ் நம்மை அழித்தே தீருவான். இந்த வரலாறு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். அப்ப அந்த மனிதன் சொல்றான், இரவுல நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த எந்த விரல்ல நான் மீனை பிடிச்சிட்டு வந்தனோ அந்த விரல் பயங்கர நோவினை வலிக்க ஆரம்பித்தது. உடனே மறுநாள் மருத்துவர்கிட்ட போனேன். மருத்துவர் மருந்து கொடுத்தார். ஆனால் அந்த மருந்துனால் அந்த எந்த வேலையும் நடக்கலை. கடைசி மருத்துவர் சொன்னார், இந்த விரலை வெட்டி எடுத்துருங்க. நான் உடனே வேற வழி இல்லாமல் அந்த விரலை நான் வெட்டினேன். ஆனால் அடுத்த விரலுக்கு தாவியது. இப்படி என்னுடைய 5 விரல்களுக்கும் நோவினை தாவியது. கடைசியாக எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியவில்லை. என்னுடைய மணிக்கட்டு வரை கைகள் வெட்டப்பட்டது. ஆனாலும் அந்த வலி, அந்த நோவினை கை முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் முட்டு வரை கைகள் வெட்டப்பட்டது. அதற்கு பிறகு முழு கைகளும் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனாலும் என் உடம்புல கடுமையான வலிகள். இந்த நேரத்தில் என்னுடைய பழைய நண்பன், சிநேகிதன், ஒரு தோழன் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை கேள்விப்பட்டு என்னை நோய் விசாரிப்பதற்காக வந்தான்.
அப்படி வந்த பொழுது அவன் பார்த்துட்டு கெட்டி பிடிச்சி அழுதான். என்னடா ஆச்சு உனக்கு? எவ்வளோ பெரிய ஆள், இந்த ஊர்லயே நீ தான் பலசாலி, ஏண்டா உன்னை இப்படியா நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் என்னை பார்த்து அழுதான். கடைசி அவன் கேட்ட, என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன், ஒரு நாள் நான் மீன் சாப்பிட்டேன், அந்த மீன் சாப்பிட்டதுல இருந்து தான் இந்த பிரச்சனை. உடனே அந்த மீனை எங்கடா வாங்கினேன்? இல்லை, நான் காசு கொடுத்து வாங்கல. ஒரு பலகீனமான ஒரு நோஞ்சான் அந்த மீனை அவன் வீட்டுக்காக எடுத்து போனான். அவன்கிட்ட கேட்டேன், தரலன்னு அவனை அடிச்சு போட்டு அந்த மீனை பிடிக்கிட்டு வந்துட்டேன். உடனே தான் அந்த நண்பன் தோழன் சொன்னான், இதற்கு ஒரே மருந்து, நீ யாரை காயப்படுத்தினாயோ அவன் கையை பிடித்து கதற வேண்டும். அவன் உன்னை மன்னிச்சிட்டா உனக்கு நிவாரணம் கிட்டும். அப்படி இல்லாவிட்டால் உன் உடல்கள் கண்டம் துண்டமாக வெட்டினாலும் இந்த நோய்க்கு மருந்தே இல்லை. அந்த ஆள் சொல்றான் பாருங்க, அந்த சண்டையில நின்றவன், நான் ஊர் முழுவதும் தேட ஆரம்பித்தேன் அன்றைய தினத்திலிருந்து. அப்ப நான் கீழே தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு மலையடி வாரத்தில் ஒருத்தன் நடந்து வந்தான். நான் பார்த்துட்டேன். அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு, அந்த நோஞ்சான் அன்றைக்கு மீனை கொண்டு சென்றவன் இவன்கிட்ட தான் நம்ம அடிச்சு புடுங்கணும்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆள் சொல்றான் பாருங்க, யா செய்தி, என் அன்பு தலைவனே அப்படின்னு நான் ஓடி போய் அவனை அழைத்தேன். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையா ஆரிஃப், என்னால எனக்கு தெரியல. நாம் யாரை காயப்படுத்தினோமோ அவர்கள் மறக்கக்கூடும். லா தஅஹுதுஹு சினது வல நௌமுன், தூக்கமும் சோம்பலும் இல்லாத ஒரு இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மறக்க மாட்டான். நாம் யாரையும் காயப்படுத்தி இருப்போம். விமானத்தில் பயணப்படும் பொழுது, வாகனத்தில் பயணப்படும் பொழுது, ரயிலில் பயணப்படும் பொழுது, அல்லது யாரோடு விளையாடும் பொழுது எதிரணியிலே இருக்கக்கூடிய ஒரு தோழன், அவனை நாம் காயப்படுத்தி இருப்போம். இரவு நேரத்தில் அந்த அவமானம் தாங்க முடியாமல் போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்திருப்பான். அவன் மரண